அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹூத் அலை அவர்களுக்கு 40 வருடம் நிரப்பமான பொழுது ஜிப்ரில் அலை செய்தி கொண்டு வந்து சொன்னார். உன் ரப்பு உமக்கு சலாம் சொன்னான். உமக்கு சொல்லிய செய்தியானது, ஹூதே, கூட்டத்தார்களுக்கு இடையில் உன்னை நான் அறிந்து கொண்டேன். உம்மை ரசூலாக அனுப்பி வைத்தேன். ஆதுடைய மக்களிடம் நீ போய் அவர்களுக்கு பயப்படாமல் இஸ்லாத்தில் அழையும். அவர்களுக்கு அற்புதத்தையும் நான் காண்பிக்கிறேன். ஹூதே, அவர்களுக்கு நீர் சொல்வீராக. அவர்களுடைய வாழ்நாளை நான் நீளமாக்கி வைத்தேன். என்னுடைய இரணத்தையும் அவர்கள் உண்கிறார்கள். என்னுடைய வலிமையையும் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு முன்னால் ஒருவரும் இப்படி ஒரு வலிமையானவர்களை நான் கொடுக்கவில்லை. அவர்களை தங்கத்தின் மேலிருக்கும் ராஜாக்கள் ஆக்கி வைத்தேன். அவர்கள் கூட்டத்தையும் பெரிய கூட்டமாக்கி வைத்தேன். இப்படிப்பட்ட அருட்கொடைகளை எல்லாம் கொடுத்திருக்க அவர்கள் எனக்கு மாறு செய்கிறார்கள். ஹூதே, அவரிடத்தில் நீர் போய் சொல்லும். லாயிலாக இல்லல்லா என்கிற கலிமாவை ஓதி நீ என்னுடைய அடிமை, என்னுடைய ரசூல் என்று சொல்லும் என்றான். ஹூத் அலை கூட்டத்தார்களிடத்தில் சென்றார். அவர்கள் பல பிரிவுகளாக இருந்தார்கள். அன்று பெருநாளாக இருந்தது. ராஜாக்களும் பிரஜைகளும் ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ராஜாவாக இருந்தவர் பெயர் ஜல்ஜான். தங்கத்தினால் அவருடைய பாட்டன் ஆதுடைய கிரீடத்தை தலையில் வைத்துக் கொண்டு தங்கத்தின் மேல் இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஹூத் அலை வந்து, கூட்டத்தார்களே, என்னுடைய இறைவனையும் உங்களுடைய இறைவனையும் நீங்கள் வணங்குங்கள். அவன் அல்லாமல் வேறு நாயன் உங்களுக்கு ஒருவரும் இல்லை. நீங்கள் புத்துக்களை நாயன் என்று பொய்யாக நம்புகிறீர்கள், பேசுகிறீர்கள். நீங்கள் வணங்குகிறீர்களே, அது நூடைய கூட்டத்தையே அழைத்துப் போட்டது. அவர்களை விட வயதால் நீங்கள் நீளமானவர்கள் இல்லை. உங்கள் நாயனிடத்தில் நீங்கள் அவர்களை விட சிறப்பானவர்கள் அல்ல என்று சொன்ன பொழுது அந்த புத்துக்கள் அனைத்தும் பதறி துடித்து விழுந்தன. அப்போது அந்த ஜல்ஜான் என்கிற ராஜா, ஹூதே, என்னிடத்தில் வாரும் என்று சொன்னான். அப்போது தோளுடைய உடை உடுத்தியிருந்தார் ஹூது அலை. தலைப்பாகை கட்டிக்கொண்டு கையிலே குச்சியும் பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் அருகில் வர அந்த காபிர்களுடைய இதயத்திலே ஹூது அலையின் மேல் பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான். பயங்கரத்தை உண்டாக்கினான். அவர் அந்த ராஜா இடத்தில் போய் நின்று சப்தமாக அலறினார். பூமியுடைய திசைகள் அனைத்தும், விலங்குகள் எல்லாம் அழைத்தது, லப்பைக யாஹூது, உம்முடைய விசாலத்தை ஏற்றி வையும். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் இதயத்திலே உம்முடைய பயங்கரம் நிறைந்திருக்கிறது. அவர்களுடைய முகம் எல்லாம் மஞ்சளாகி போனது என்று விலங்குகள் எல்லாம் அவருக்கு பதில் சொல்லியது.